ஒரு 20 வருஷமா நீங்க வந்து 2 பேர்ட்டையுமே பழகி இருக்கிறதா அவங்க நம்ம என்னோட பேசணும்னு தோண வர மாதிரி நான் 20 வருஷமா அரசியல் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப அவங்க சினிமா செட்ல ஓய்வு நேரங்கள்ல விஜயோ அல்லது பவன் கல்யாணோ பாலிடிக்ஸ் மக்கள் பிரச்சனைகள் பேசிக்கிட்டது இல்லை. ஒரே ஒரு தடவை பவன் பேசினாரு, நீங்க நல்லா பேசுறீங்க, உங்களை எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குன்னு. நீங்க யார் என்ன காப்பாத்துறதுக்குன்னு கேட்டேன். இல்லை எதிர்த்து பேசுறீங்க. ஆமா எதிர்த்து பேசுவேன். என்ன விடுங்க, உங்க பிரச்சனையா சொல்லுங்க. இல்லை கொஞ்சம் ஆந்திரா பற்றி புரிஞ்சுக்கணும், சில கூட்டணிகள் நம்ம பண்ணி ஆகணும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. கடவுளே வந்து மோடி கரெக்டுன்னு சொன்னால் நான் கடவுளையே கேள்வி கேட்பேன். ஸோ நீங்கள் அப்படி போகிறதா இருந்தால் உங்களை நான் கேள்வி கேட்பேன். நீ தமிழ்நாட்டுக்கு ஆந்திர பிரதேஷுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் வரணும். ஒரு அரசியல் கட்சி பண்ணியிருக்கிற ஒரு 5 வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கீங்க, அது ஓகே. பட் நீ மோதியோட வர்றேன்னா அப்போ நான் உன்னை கேள்வி தான் கேட்பேன் அப்படின்னு தான் சொன்னேன். இவரோட என்றைக்குமே நம்ம அரசியல் பேசினது கிடையாது. இது வரைக்கும் இப்போவும் நடிச்சிட்டு இருக்கேன். செட்டில் போகிறோம், நடிக்கிறோம், வெளியே வரோம். அவருக்கு என்னோட பேசணும்னு தோணாமல் இருக்கலாம், ஓகே. பட் அவரோட ஒரு பொலிட்டிக்கல் வியூ எனக்கு தெரியல. இத்தனை வருடங்களோட ஒரு பல படங்கள் பண்ணியிருக்கோம், அதில் என்றைக்குமே பேசினது கிடையாது. அதனால தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்து நீட்டை பற்றி என்ன பேசுவார், சும்மா நீட்டை எதிர்க்கிறதோ சொல்றாரு. அது எதிர்ப்புங்கிறது நானும் எதிர்க்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? நான் அப்படி இல்லை. எப்படி எது நாளைக்கு பார்லிமெண்ட்டில் எப்படி பேசுவீங்க, பல விஷயங்களை பற்றி என்ன பண்ணியிருக்கேன், என்ன பண்ணணும், ஒரு விஷன் வேணும் இல்லையா? அல்லது பண்ணுறேன்னு உடனே ஓட்டு போட மாட்டாங்க. எப்படி பண்ணுறேன்னு ஒரு நம்பிக்கை வரணும்ல எனக்கு. உங்கள் செயல்பாடு மூலமாக அந்த நம்பிக்கை நீங்கள் அவனுடைய புரிதல் என்ன, அவனுடைய ஆழம் என்னன்னு எனக்கு தெரியணும். அது இன்னும் வரலையா நமக்கு? நான் திமுகவையும் எதிர்க்கிறேன், பிஜேபியும் எதிர்க்கிறேன், யூனியன் கவர்மெண்ட்டையும் எதிர்க்கிறேன், ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் எதிர்க்கிறேன். ஓகே, நான் தனியாக இருப்பேன், யாருடைய கூட்டணியில் இருக்க மாட்டேன், நான் கதை கட்சி இருக்கிறேன்னா நம்ம பார்த்துருக்குறோம். அரசியல் பார்ப்போம், மக்கள் பார்ப்பாங்க. மக்கள் அவ்வளோ முட்டாள்.